ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிறது பார்த்திங்கன்னா 3C கான்செப்ட். ஏபிசி இருக்கு இல்லையா, அந்த ஆல்ஃபபெட்டில் சி. ஓகே, ஸோ அது என்ன 3Cன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒன்று வந்து கண்ட்ரோலிங் மைண்ட், நம்பர் 2 கான்ஷியஸ்னஸ், நம்பர் 3 கம்பார்ட்மெண்டலைசிங் திங்ஸ். அது என்னன்னு கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாமா? ஓகே, கண்ட்ரோலிங் மைண்டுனா என்னென்னா ரூலிங் மைண்டுன்னு கூட சொல்லலாம். உங்களோட மைண்டை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும், அது உங்களை கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது. அப்படி பண்ணும்போது அது வந்து உங்களை நெகட்டிவாக திங்க் பண்ண வைக்கும், உங்களை வந்து பழசை யோசிக்க வைக்கும், கொஞ்சம் தேவையற்ற விஷயங்கள்லாம் ரீகால் பண்ண வைக்கும், நெகட்டிவ் வேலை கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். நீ கவலைப்பட, நீ அழு அப்படின்னு உங்களை வந்து அதை வந்து ரூல் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து அதை ரூல் பண்ணணும். நோ, நான் வந்து பாசிட்டிவாக தான் யோசிப்பேன், நான் வந்து நல்லதாக தான் யோசிக்க போகிறேன், நடக்க போகிறது நல்லது தான் எனக்கு, நான் வந்து தைரியமானவன், நான் வந்து உன் பேச்சு கேட்க மாட்டேன், நீ என் பேச்சு கேட்க சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசோட பேச்சுவார்த்தை நடத்தணும். இது மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை. இது மூலமாக பல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடக்கும். ஸோ ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் மைண்ட். யூ கண்ட்ரோல் யுவர் மைண்ட். டோன்ட் லெட் த மைண்ட் டு கண்ட்ரோல் யூ. அது உங்கள் பேச்சு கேட்கணுமே தவிர நீங்கள் அது பேச்சு கேட்கவே கூடாது. கேட்டிங்கன்னா அது நெகட்டிவாக தான் போகும். நீங்கள் அதை அடக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் வரும். பற்றியா, நான் வந்து ரூல் பண்ணுறேன் என் மைண்டை, என் மனசை வந்து நான் வந்து ரூல் பண்ணுறேன், அது பேச்சு கேட்க மாட்டேன், அதுதான் எனக்கு வந்து அடங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தைரியமும் கான்ஃபிடென்ஸும் கண்டிப்பாக வரும். நம்பர் 2 கான்ஷியஸ்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிமிஷமுமே நான் இதை பண்ணுறேன், இதை யோசிக்கிறேன், இதை செய்ய போகிறேன், இதை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு என்ன வேலையில் இருக்கீங்களோ, அது என்ன ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், சாதாரண விஷயமா இருக்கட்டும், இல்லை பெரிய விஷயமாகட்டும், என்ன வகை வேலையாக இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் கவனமாக கான்ஷியஸாக சுயநினைவோடு இருக்கணும். ஒரு சின்ன பெருக்கரில் தொடங்கி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வரைக்கும் இது வந்து அப்ளிகபிள் தான். ஸோ அப்படி வந்து நீங்கள் கான்ஷியஸாக பண்ணும்போது அந்த வேலை வந்து ரொம்ப நல்லா நடக்கும், ரொம்ப கச்சிதமாக நடக்கும், டைமுக்கு முடியும், சொதப்பாது, தவறுகள் நடக்காமல் இருக்கும். ஓகேங்களா? நம்பர் 3 கம்பார்ட்மெண்டலைசிங் திங்ஸ். இதை வந்து ரயில் பெட்டியோடு ஒப்பிடலாம். ரயில் பெட்டி தனித்தனியாக இருக்குது, அதுபோல் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் நீங்கள் தனித்தனியாக ஒரு பெட்டியில் போட்டு பார்க்கணும். இன்றைக்கே உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சேட் ஈவெண்ட் நடக்குது, ஒரு விரும்பத்தகாத ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே நாளில் ஒரு நல்ல விஷயமும் நடக்குது, ஒரு நல்ல செய்தி வருது. நீங்கள் வந்து இல்லை நான் இந்த நல்ல விஷயத்துக்காக சந்தோஷப்பட மாட்டேன், அந்த கடந்து போன ஒரு பழைய சோக விஷயத்துக்காக அதை வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு நான் வருத்தத்துலேயே இருப்பேன், அப்செட்லேயே இருப்பேன், இல்லை என் வாழ்க்கையில் நடந்தது வந்து நான் வந்து ஞாபகப்படுத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பேன், இந்த சந்தோஷமான பாசிட்டிவான விஷயத்துக்காக நான் வந்து சந்தோஷப்பட முடியல என்னால் அப்படின்னு உங்களை நீங்களே சொல்லிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது தவறுன்னு சொல்கிறேன். அதுக்கு அவசியம் இல்லை, தவறுன்றதை விட அவசியம் இல்லை. இது வந்து கம்பார்ட்மெண்ட், இது சோகமான விஷயம், இது சந்தோஷமான விஷயம், இது நான் செய்ய போகிறது, இது வந்து நான் வந்து இப்போ செஞ்சிட்ருக்க வேலை அப்படின்னு நீங்கள் வந்து கம்பார்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு அதில் கவனம் செலுத்துங்க. ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் கவனம் செலுத்தும்போது ஒன்றோட ஒன்று கலக்காது. கலந்து தான் நம்மளை வந்து வருத்திக்கிறோம், நம்மளை வந்து டென்ஷன் ஆக்கிக்கிறோம், அழுகைக்குள்ளே போகிறோம், டிப்ரெஷனுக்குள்ளே போகிறோம், ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகிறோம். அதுக்கு அவசியம் இல்லை. எல்லாமே தனித்தனியாக பார்க்க நம்மளை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லா விஷயமுமே இப்போ நான் சொன்ன 3Cயுமே ப்ராக்டிஸ் மூலமாக தான் வரும். ஒரே நல்ல மேஜிக் நடக்காது, மைண்ட் இல்லையா, அது வந்து நம்ம ஒரு ப்ராக்டிஸ் மூலமாக தான் கொண்டு வர முடியுமே தவிர உடனடியாக செய்ய முடியாது. ஸோ ப்ளீஸ் இந்த 3Cயை வந்து முடிஞ்ச நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.